ரௌத்திரம் பழகு. சாலையின் ஓரங்களில் கடும் வெயிலில் வியர்வையில் வியாபாரந்தான். சாலையின் ஓரங்களில் கடும் வெயிலில் வியர்வையில் வியாபாரந்தான். வட்டிக்கு பணம் வாங்கி கடை திறந்தால் அடைத்திட முடியவில்லை. வட்டிக்கு பணம் வாங்கி கடை திறந்தால் அடைத்திட முடியவில்லை. குரலாலே கூவி கூவி வியாபாரம் செய்வோம், மிதிபடும் காலடிதான் இன்று வரைக்கும். குரலாலே கூவி கூவி வியாபாரம் செய்வோம், மிதிபடும் காலடிதான் இன்று வரைக்கும். சாலையின் ஓரங்களில் கடும் வெயிலில் வியர்வையில் வியாபாரந்தான். சாலையின் ஓரங்களில் கடும் வெயிலில் வியர்வையில் வியாபாரந்தான். வார சந்தைகளை கிராமப்புறங்கள்ல பாக்குறது சர்வசாதாரணமான விஷயம். அவங்க ஊர்ல ஒரு பொருள் கிடைக்கலன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து ஊர்ல பெரிய சந்தை போடுறப்போ அங்க போய் இந்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க. நகர்ப்புறத்துல முதலா நான் ஒரு சந்தை பார்த்தது பல்லாவரத்துல தான். பல்லாவர சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கூடுது. 9 மணிக்கு தொடங்குற சந்தை சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் களை கட்டிக்கிட்டே தான் இருக்கு. பல்லாவரம் சந்தையில கிடைக்காத பொருள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. காய்கறி பழங்கள்ல ஆரம்பிச்சு வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள்ல ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், ஒரு தடவை ஈமு கோழி கூட நான் பல்லாவரம் சந்தையில பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பல்லாவரம் சந்தையில கிடைக்காத பொருளே கிடையாது. பல்லாவரம் சந்தை பல்லாவரத்துல 150 வருஷத்துக்கும் அதிகமான காலமா இருந்துட்டு வருதான். முதல்ல முகலாய அரசர்கள் காலத்துல அங்க இருக்கிற போர் வீரர்களுக்கு ஆடு கோழி எல்லாம் விற்கிறதுக்காக வியாபாரிகள் பல்லாவரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப மெயின் ரோட்ல இருந்திருக்கு. அப்புறம் டிராபிக் நெரிசல், மக்களுக்கு சிரமமா இருக்கு, அது இதுன்னு சொல்லி இந்த பல்லாவர சந்தைய ஏர்போர்ட்டுக்கு எதிரில் இருக்கிற இந்த இடத்துக்கு மாத்திட்டாங்க. அங்க இருந்து மாத்தினதுல இவங்களுக்கு பயங்கர நிறைய சிரமங்கள் இருந்திருக்கு. ஏன்னா வாடிக்கையாளர்கள் இதுக்காக வண்டி வச்சுட்டு இவங்களை தேடி வந்தாதான் உண்டு. அங்க தனியா போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. வேற எங்கேயும் கிடைக்காத அரிய பொருட்கள் வேற எங்கேயும் வச்சு விற்க முடியாத நிலைமையில நிறைய பணம் இல்லாத வியாபாரிகளும் நிறைய பணம் இல்லாத வாடிக்கையாளர்களும் தேடி வர்ற இடம் தான் பல்லாவரம் சந்தை மாதிரியான ஃப்ளீ மார்க்கெட். அன்னாடங்காட்சிகளுக்கு ஏற்ற கடைகள் நடக்கும் வழியில் இருக்கு. 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 உண்ணும் உணவு முதல் உடைகள் வரை இருக்கு. உண்ணும் உணவு முதல் உடைகள் வரை இருக்கு. என்னோட சம்பளத்தில் வாழ வழி இதுதான். என்னோட சம்பளத்தில் வாழ வழி இதுதான். அன்னாடங்காட்சிகளுக்கு ஏற்ற கடைகள் நடக்கும் வழியில் இருக்கு. அன்னாடங்காட்சிகளுக்கு ஏற்ற கடைகள் நடக்கும் வழியில் இருக்கு. நான் பங்களா வத்துனா ஆதம் நகர்லேருந்து விக்கெட்டுக்கு எத்தனை வந்துக்கிறேன். இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் போகணும், அவ்வளோதான். நான் சின்னதுல வந்து வளர்க்குறேன். நான் எதனா வாங்க பேக்குக்கு என்ன ஸ்கூல் செலவு வேணா பார்ப்பேன். 3 போவோம்.
2300 போகும். அதுல ஒரு அக்கா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மற்ற இடங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வாரம் இந்த சந்தைக்கு வர்றதுக்கு காரணம், நான் வெளியில எங்கேயாவது கடை போடணும்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. இங்க வந்தேன்னா நான் கான்ட்ராக்டர் கிட்ட ஏதோ ஒரு பணம், கடை சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பணத்தை கொடுத்துட்டு நான் இங்க உட்காந்து வியாபாரம் பண்றேன். 5 லட்சம் ரூபாய் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. காந்தி நகர்ல இருந்து வந்தான். வந்து இந்த டேபிளும் இந்த 2500 ரூபாய்க்கு வாங்கணும். வெளியே வந்து 5 ரூபாய்க்கு வரும். எங்க 2500 ரூபாய்க்கு வாங்கணும். இல்லை, எல்லா பொருளுமே சந்தைக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எங்கே தான் வந்து வாங்குறாங்க. எல்லா மிஷினுமே எல்லா பொருளுமே எங்கே இருக்குது. அம்மா அப்பாவை தவிர அது போகிற எல்லா பொருளுமே எங்கே விற்கிது. நாங்கள் எல்லாம் இங்கே வாங்கியிருக்கோம். ஒரு தேங்காய் உரிக்கிற மிஷினும் கூட இங்கே வந்து வாங்கினா எல்லா இடத்துலையும் கம்மி. காய்கறியிலேருந்து சந்தைக்கு வந்தாலே இப்போ மார்க்கெட்டில் விட இங்கே தான் வந்து வாங்க இருக்குது. இவங்க 2 பேரோட உதாரணத்துல இருந்து உண்மையிலே பல்லாவரம் சந்தை மாதிரியான இடங்கள்ல எந்த மாதிரியான ஆட்கள் கடை போடுறாங்க, அவங்களோட தேவை என்னவா இருக்கு, அவங்களோட அவசியம் என்ன நம்மளுக்கு அப்படின்றதும் எங்களுக்கு புரிஞ்சது. இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், எங்கேயும் கிடைக்காத பொருட்கள், தனித்தனியா கிடைக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ், இது எல்லாத்தையும் தேடி தேடி மக்கள் இங்க வர்றாங்கன்னா உண்மையிலே அதுக்கான தேவை ஒண்ணு இருக்கதான் செய்யுது. அந்த தேவையை மற்ற கடைகள்னால பூர்த்தி செய்ய முடியல. பெரிய நிறுவனங்கள், பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ்ல இருக்கிற கடைகள் இதே பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதனாலதான் எங்கேயோ இருக்கிற பல்லாவரம் சந்தையை தேடி தேடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கள் வந்துட்டே இருக்காங்க. அப்ப இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்மளுக்கு வேற வழியே இல்லைன்னா பல்லாவரம் சந்தை மாதிரி அங்கங்க தோன்ற சந்தைகளை நம்ம தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். இந்த மாதிரி சந்தைகள்னாலதான் நுகர்வு கலாச்சாரம் தலை தூக்காம இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் பயன்படுத்தின பொருளை நல்லா இருந்தா நம்ம வாங்கி பயன்படுத்துறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னும் நம்ம மத்தியில தக்க வச்சுட்டு நம்ம இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரியான சந்தைகள் தான். ஆளுயர மாளிகைகளில் பொருளை வாங்க ஆதாரம் சேர்ந்திடவில்லை. ஆளுயர மாளிகைகளில் பொருளை வாங்க ஆதாரம் சேர்ந்திடவில்லை. வீணாய் செலவு செய்ய பொட்டி கிடக்கவில்லை. வீணாய் செலவு செய்ய பொட்டி கிடக்கவில்லை. ஜாடிக்கு ஏற்பத்தானே முடி இருக்க வேண்டும். ஜாடிக்கு ஏற்பத்தானே முடி இருக்க வேண்டும். அன்னாடம் காட்சிகளுக்கு ஏற்ற கடைகள் நடக்கும் வழியில் இருக்கு. அன்னாடம் காட்சிகளுக்கு ஏற்ற கடைகள் நடக்கும் வழியில் இருக்கு. ரௌத்திரம் பழகு.